சுத்துப்பட்டு கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஓடி வந்து பஞ்சாயத்து தலைவரை பார்த்துட்டு ரொம்ப சோகமாக சொல்கிறாங்க. ஐயா, இந்த வருஷம் மழை இல்லாமல் போயிடுச்சிங்க. பயிர் பச்சை ஒன்றும் இல்லை, ஆடு மாடு மேயறதுக்கு கூட இடமும் இல்லை, புல் பூண்டு எல்லாமே இல்லாமல் பொசுங்கிடுச்சு எல்லாமே. நாம் என்னங்கய்யா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஆறுமுகம்னு அவர் பேர், அவர்கிட்ட வந்து எல்லாரும் சொல்லி புலம்புறாங்க. ஆறுமுகம் பெரிய பக்திமான். அவரும் வந்து ஆமாம், நாம் என்ன பண்ணுறது, இந்த வருஷமாவது மழை பெய்யும்னு நினச்சோம், ஆனால் இந்த வருஷமும் மழை இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கவலைப்பட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு சுவாமியார், ஒரு சித்தர் கிளம்புறார். எங்கேருந்து கிளம்பி வராருன்னா, அதான் வந்து பசுவந்தனை அப்படிங்கிற இடத்துலேருந்து ராமநாதபுரம் செல்லும் வழியில் அப்படியே கிளம்பி வரார். கிளம்பி வந்து இந்த நத்தக்காடு இந்த ஊர் வழியாக அப்படியே கிராஸ் பண்ணுறார். அதான் பசுவந்தனை சங்கு சுவாமிகள்னு அவங்களுக்கு பேர். அந்த சுவாமிகள் வந்து இந்த நத்தக்காடு வழியாக அப்படியே வந்து கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து மக்கள்லாம் கூடி, ஐயா மழையே இல்லை, பிள்ளைங்கள்லாம் பசி பட்டினியாக கிடக்குது, நிறைய பேர் வந்து ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு வேறு வழியே தெரியல, நாங்கள்லாம் அந்த ஊரை விட்டு போக முடியாமல் அப்படியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பசுவந்தனை சங்கு சுவாமிகள் வந்து ஊர் மக்கள் முன்னிலெல்லாம் கூடி கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. பசுவந்தனை சங்கு சுவாமிகள் அந்த ஊற்று கண்களெல்லாம் இறங்கி அந்த கிணறுலேருந்து அகற்றுறாங்க. அப்போ வந்து குபு குபுன்னு தண்ணீர் வந்து பொங்கி வர ஆரம்பிக்குது. ஊரே வந்து சுபிட்சமாகுது. இதை கேள்விப்பட்ட அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் இருக்கார் இல்லைங்களா, ஆறுமுகம், அவர் குடுகுடுன்னு ஓடி வரார். ஓடி வந்து சாஷ்டாங்கமாக வந்து பசுவந்தனை சங்கு சுவாமிகள் காலில் புதீர்னு விழுந்து சாஷ்டாங்கமாக அப்படியே விழுந்து வணங்குறார். உடனே வந்து பசுவந்தனை சங்கு சுவாமிகள் என்ன சொல்கிறாரு, ஆறுமுகம், என்ன உங்கள் வீட்டில் வந்து உன் குழந்தை பேசாமல் இருக்காளா? பேசுவாங்க. பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற நமச்சிவாய நமங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல குழந்தை பேச ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறார். உடனே அதை கேட்டு அந்த பஞ்சாயத்து தலைவர் வந்து ஓடி வரார். அவர் வீட்டுக்கு ஓடி வரார். அடுத்த நிமிஷமாக ஓடி வரார். வந்து வீட்டுக்குள்ளார நுழையிறாரு. குழந்தை வந்து அப்பா அப்படின்னு பேச ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே இந்த பஞ்சாயத்து தலைவர் ஆறுமுகத்துக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி, பெரிய மனக்கவலை. பெத்த பிள்ளை பேசாமல் இருக்குதுன்னா எப்படி வந்து சந்தோஷமாக இருக்க முடியும்? அதனால் வந்து ஒரே ஆச்சரியம், ஆகா எனக்கு இருந்த கவலையெல்லாம் போயிடுச்சு, அதனால் இனிமேல் எனக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில், பிள்ளை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுவந்தனை சங்கு சுவாமிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்கிட்ட ஓடி வந்து, ஐயா என் கவலையெல்லாம் நீங்கள் தீர்த்து வச்சிட்டீங்க, இந்த ஊரில் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், மழை இல்லாமல் இருந்தது, தண்ணீர் வெள்ளம் வந்துருச்சு, குழந்தை பேசாமல் இருந்தது, பேச வச்சிட்டீங்க, ஊர் கவலை குடும்ப கவலை 2 கவலையும் விலகிடுச்சு, இன்னையிலேருந்து நான் உங்களுக்கு சிஷ்ய கொடியாக சேர்ந்துடுறேன், உங்களோட சீடனாக என்னை நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே இவர் கிளம்பி போயிட்டார். உடனே அங்கே வந்து குருநாதருக்கு இவர் வந்து நிறைய பணிவிடைகள்லாம் செய்ய ஆரம்பித்தார். அதிகமான பணிவிடைகள் செய்ய ஆரம்பித்தார். சித்து வேலைகள்லாம் வந்து இவர் வந்து எல்லாமே வந்து கற்றுக்க ஆரம்பித்தார். ஆனால் எதையுமே வந்து யாருக்காகவும் எதையுமே துஷ்பிரயோகம்லாம் செய்ததில்லை. அதனால் குருநாதர், அதான் பசுவந்தனை சங்கு சுவாமிகளே இவரை பார்த்துட்டு, நீ வந்து நத்தக்காடு சங்கு சுவாமிகள்னு உன்னுடைய பெயர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நத்தக்காடு சங்கு சுவாமிகள் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பசுவந்தனை சங்கு சுவாமிகள் வந்து அவங்க அமர்ந்து தியானம் செய்து அவங்க வந்து அவங்களுடைய நிலை ஜீவசமாதிக்கு போகிற வரைக்கும் கூடவே இருந்து ஜீவசமாதி ஆனவுடனே அந்த இடத்துல வந்து சமாதி கட்டி எழுப்பி அதை தினந்தோறும் வந்து பராமரிச்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி எட்டயபுரம் மன்னர் வந்து இடமும் கொடுத்து உதவுனார். நித்தம் தன்னுடைய குருநாதருக்கு பூஜை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க நத்தக்காடு சங்கு சுவாமிகள். அதனால் வந்து நத்தக்காடு சங்கு சுவாமிகளுடைய ஜீவசமாதி போயிட்டு நம்ம வணங்கினோம்னா நம்முடைய மனசு பாரம் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் எல்லாமே நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த குருநாதருக்காக நல்ல ஒரு சிஷ்யனாக இருந்து மக்களுக்கும் நிறைய நல்லது செய்தவர் தான் நம்முடைய நத்தக்காடு சங்கு சுவாமிகள். இன்றைக்கும் வந்து அந்த சுவாமியுடைய ஜீவசமாதி போனோம்னா நமக்கு நல்லது நடக்குது. மக்கள் வந்து இன்றைக்கும் கூட்டமாக வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா,
கோவில்பட்டிக்கு அருகே கடம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. கடம்பூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் பசுவந்தனை அப்படின்னு ஒரு ஊர். அங்கே வடக்கு ராஜ வீதியும் கிழக்கு ராஜ வீதியும் சந்திக்கிற இடத்துல வந்து அந்த ஒரு தோட்டம் இருக்குது. அங்கே தான் வந்து நத்தக்காடு சங்கு சுவாமிகளுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கும் போனால் நம்ம வணங்கலாம். நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். சிவலிங்கமும் விநாயகரும் பிரதிஷ்டை செய்திருக்காங்க. அதனால் கர்ம வினைகள், ஊழ்வினைகள் எல்லாவற்றிலிருமிருந்து விடுபடுவதற்கு நத்தக்காடு சங்கு சுவாமிகளை சென்று தரிசிப்போம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமை ஆகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், மகரிஷிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.